நம்மள பல பேருக்கு முள்ளங்கியவே பிடிக்காதுங்க. அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நான் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் எப்போவுமே சமையலுக்கு அரிசி கழுவுன தண்ணியை தாங்க பயன்படுத்துவேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கொதி வந்திருக்கு. அதில் நறுக்குன எல்லா காய்கறிகளையும் நான் அதில் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போடுறேன். போட்டு மூடி வச்சிடுறேங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லாவே வெந்துருங்க. முள்ளங்கி சீக்கிரமே வெந்துடும். அது வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெந்ததில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். தனி மிளகாய் தூள் தாங்க, அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கல்லுப்பு போட்டுறேங்க. கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம ஃபைனலாக ஊற்றிடுறோங்க. ஊற்றிட்டு தாளிப்புக்கு சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.